இறைவா போற்றி. ஐந்து இந்திரியங்களை அடக்கும் முறைமை அப்படிங்கிற பகுதியில் 2 பாடல் நமக்கு பாடப்பகுதியில் அமைய பெற்றிருக்கிறது. 7ஆம் தந்திரம் இது. அதில் சொல்றாரு பாருங்க, அஞ்சும் அடக்கு, அஞ்சும் அடக்கு, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். அஞ்சும் அடக்கும் அமரரும் இல்லை அங்கு இல்லை. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. இப்போ இந்திரியங்கள் அப்படின்னு நம்ம கருவிகள், நமக்கு ஆன்ம தத்துவங்கள், அதில் 24 கருவிகளை இறைவன் படைத்து தந்திருக்கிறான். ஆன்மா ஈடேறுவதற்காக அந்தக்கரணம் 4, ஞானேந்திரியம் அதாவது அறிகருவிகள், தொழில் கருவிகள் கண்மேந்திரியம், தன்மாத்திரைகள் 10, ஐம்புலனும் ஐம்பூதமும். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல 5 இந்திரியம். நாங்கள் ஏன் 5 மட்டும் சொன்னாங்கன்னா இதுதான் முக்கியம். இந்த வழியாகத்தான் நம்முடைய அனுபவம், உயிருக்கு அனுபவம் என்ற ஒன்று கிடைக்கப் பெறுகிறது. இது 5 வழியாகத்தான். எது 5? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இல்லைங்களா? காது, இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, 5 பொறி. 5 பொறிகளில் 5 புலன்கள் நின்று உயிரின் அறிவு ஐம்பூதங்களை இடமாக கொண்டு அனுபவத்தை பெறுகிறது. ஒளி என்ற புலன், கண் என்ற பொறி, வெளியில் நெருப்பு என்ற பூதம். 3 வேணும். 3 மட்டும் இருந்தால் போதுமா? மனம் பற்ற வேண்டும். கண் இருக்குதுங்க, வெளிச்சம் இருக்குதுங்க, காட்சி இருக்குதுங்க. இப்படியே உட்காந்து என்னமோ தெரியலிங்க, என்னையே 1/2 மணி நேரமாக பார்த்துட்ருக்கிறாரு. என்னங்க என்னையே ஒரு 1/2 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களை பார்க்கவே இல்லையே, என்னடா நீ கண்ணு முழிக்காமல் 1/2 மணி நேரமாக பார்த்துட்டே இருந்தார், என்னங்க என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க, ஏதாவது செய்தியான்னு கேட்டால், நான் உங்களை பார்க்கவே இல்லை, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அறிவு அங்கே இருந்து அந்த அனுபவத்தை பெறலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இந்திரியம் 5 அப்படின்னு சொன்னாங்க. 5 இந்திரியங்களை அடக்கு அடக்கு என்று சொல்பவர்கள், ஐம்புலன் அடக்கம் வேண்டும், ஐம்பொறிகளை அடக்க வேண்டும் அப்படின்னு அடக்கு அடக்குன்னு வலியுறுத்து. அடக்கு அடக்குன்னு 2 சொன்னார். 2 தடவை சொன்னால் வலியுறுத்தல். அப்படி வலியுறுத்துறாங்களே அவங்களாம் அறிவிலார். என்னங்க நல்லது தானே சொன்னாங்க, அவங்கள போய் அறிவிலார்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏன்னா அது உண்மையாலும் முடியாது. முடியாததை செய்யின்னு சொன்னால் அவங்கள என்னங்க சொல்கிறது? செய்ய முடியறத சொன்னால் பரவாயில்லைங்க, சொல்கிறாரு, கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். செய்ய முடியாத செஞ்சு முடின்னு சொன்னால் என்ன சொல்கிறது? அறிவிலார். அப்போ அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் ஐம்பொறிகளையும் அடக்குதல். அடக்குதல் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பொறி புலன்கள் கெட்டு போயிடும், கெடுத்தல் ஆகிடும். அதனால தான் அது அறிவிலார்னார். புலன் பொறிகளை கெடுத்துட்டோன்னா உயிருக்கு அனுபவம் என்ற ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எதை நான் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணணும், அடுத்த நொடியிலிருந்து அதே தான் முன்னால் வரும். இன்னும் எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப நல்லா பிடிக்கும். 1 2 3 4. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு நண்பர் ஒருத்தர் இயற்கை மருத்துவர்கிட்ட போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார், ஐயா நம்ம பிபி சுகர்லாம் வராமல் பாதுகாத்துக்கோங்க, நீங்கள் இப்போ இயல்பாக இருக்கிறீங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. தினத்தில் ஒரு இதை சொன்னார். சரி, அறிவுரையெல்லாம் சொன்னார். அதில் சொன்னார், இனிப்பெல்லாம் குறைச்சிக்கோங்க ஐயா, முக்கியமாக மைதா மாவில் செஞ்சது பாதுஷா குலோப் ஜாமுன்லாம் நினச்சி பார்க்காதீங்கன்ட்டார். அடாடா, சரிங்கய்யா நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கு நல்லது, இன்னமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தால்
அன்னையிலேருந்து குலோப் ஜாமுனாவே தான். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு வாயை கட்டிக்கலாமா? பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை கட்டிக்கலாமா? கேட்கக்கூடாதுன்னு காதை அடைச்சிக்கலாமா? அப்படிலாம் பண்ணனா நம்முடைய உயிருக்கு அனுபவம் என்ற ஒன்று கிடைக்காது. அதனால தான் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். உண்மை ஞானத்தை உணராதவர்னு அர்த்தம். அறிவிலார்னா நீங்கள் வேற எதுவும் நினைச்சக்கூடாது. அறிவிலார்னா என்ன பொருள்? உண்மை ஞானத்தை உணராதவர்கள் தான் ஐம்பொறிகளை இந்திரியங்களை அடக்கு அடக்கு என்று சொல்வார்கள். ஏங்க அடக்க முடியாதா? அஞ்சும் அடக்கம் அமரரும் அங்கு இல்லை. எங்க அங்கேயே ஒரு ஆளும் கிடையாதுப்பா. அஞ்சையும் அடக்கணவங்க இங்க சொல்லல, அங்கேயே இல்லைங்கிறப்ப அங்கு அப்படின்னா நாம் தேவர் தேவலோகம் நினச்சிக்க கூடாது. அமரர் அப்படின்னா உயர்ந்த நிலையை பெற்றவர்கள். தேவர்கள்லாம் இங்கே இடத்துல சொல்லலை. ஏன் தேவர்கள்லாம் இன்பமே மிகுதி, அவங்களுக்கு எப்பயுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இங்கே அமரர்னா அவங்க இல்லை, உயர்நிலையை அடைந்தவர்கள், இறைவனை அடையக்கூடிய நிலையில் நிற்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். உயர்நிலையை பெற்றவர்கள் கூட ஐந்தும் அடக்கியவர்கள்லாம் இல்லைங்க. இல்லை நான் ஐந்தையும் அடக்குவேன், ஐந்தும் அடக்கில் அப்படி நீங்கள் அதை கெட்டு ஒளிந்தால் அசேதனமாம். அப்படி நீங்கள் பொறிகளை எல்லாம் கெடுத்துட்டீங்கன்னா அந்த ஐம்பொறி புலன்கள் வாயிலாக ஆன்மா பெறக்கூடிய அந்த அனுபவம், அறிந்து வருகின்ற ஆன்மாவுடைய அறிவாற்றல் அப்போ எப்படி ஆகிடும்? சடம்போல் ஆகிடும். ஆன்மா என்ன ஆகிடும்? சடமாயிடும். அப்புறம் எதுக்கு கொடுத்தார்? அப்படியே அனாதி கேவலத்தில் இருக்கிற மாதிரியே சிவபெருமான் விட்டுருக்கலாமே. அவர் கேட்பார், ஏண்டா உனக்கு இத்தனையை கொடுத்து இங்கே கொண்டாந்து பாரத திருநாட்டில், தமிழ்நாட்டில், தென்னகத்தில் இத்தனை கோயில் குளம் இருக்கிற இடத்துல சிவனடியார்கள் கூடலாம் சேர்த்து வச்சேன், நீ இத்தனையும் மறந்துட்டு நான் அஞ்சையும் அடக்கிறேன்னு உட்காந்துட்ருக்கிறியே, உனக்கு கொடுத்ததுக்கு பாவம் அந்த எறும்பிக்கு கொடுத்துருந்தா கூட அப்படின்னு என்ன நினைப்பார் சாமி? அடக்கொடுமையே நினைப்பார் இல்லையா? எதுக்காக கொடுத்தாரோ அதை பூரா கெடுத்துட்டு நின்னோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் அசேதனம். ஆன்மா சடம்போல் ஆயிடும், அசேதனம்ட்டார். அதனால் என்றிட்டு அதை உணர்ந்து அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. அப்போ அஞ்சையும் அடக்காம அந்த ஐம்பொறிகளை கெடுத்திடாமல் அந்த ஐம்பொறி இந்திரியங்களை கொண்டே நான் அறிவு அறிந்தேன். அறிவுனா ஞானம், ஞானத்தை அறிந்தேன். அது என்னங்க இவர் அதை கெடுக்காமே ஞானத்தை அறிந்தேனுங்கிறாரே திருமூலர். இப்போ நாமளும் அறியலாமா? தாராளமாக. அதுக்குத்தான் கொடுத்தார் சிவபெருமான். எப்படிங்க? அதுக்கு என்னங்க ஃபார்முலா? அப்பர் சாமி திருப்பொந்துருத்தியில் திருமடம் நிறுவி தொண்டாற்றினார். அப்போ அருளிய பதிகத்தில் ஒன்று திரு அங்கமாலை. அந்த பதிகத்தில் அருமையாக சொல்கிறார், தலையே நீ வணங்காய், நெஞ்சே வாயே செவிகாள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிருக்கு சொல்கிறார். செவிங்கிறது ஒரு ஆளாங்க, அவர் போய் செவிகாள் பூவைகால் அப்படின்னு சொல்கிற மாதிரி செவிகாள் அப்படின்னு கூப்பிட்றார். என்ன அர்த்தம்? அந்த ஆன்மாவுக்கு உணர்த்து வலியுறுத்துகிறார். ஆன்மாவுக்கு உணர்த்துற உயிரே உயிரே நீ வணங்காய் அப்படில பாடியிருக்கணும். நான் உயிர் என்பது உருவம் கிடையாது. அந்த உயிர் அனுபவத்தை எப்படி பெறுது? உடம்பை கொண்டு, உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகரணங்களை கொண்டு பெறுகிறது. அந்த அந்த அறிவு வழி நிற்கக்கூடிய உயிரே கண் வழி நின்று காட்சிங்கிற அனுபவத்தை பெறக்கூடிய உயிரே நீ எதை காணணும்? கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ ஒவ்வொன்றும் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்னா இதை எதை பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் தெரிகிறப்ப நாம் எதை பார்க்கணும்? சிவசிவா ஃபோன்லேயே வச்சுருக்கிறேன், பெருமானே நீதாம்பா துணை,
இப்படிலாம் நான் வேணாங்கிறதே முன்னால் வருது. அதில் பார்த்தாலும் வரும் மேலே. ஃபோனில் பார்த்தா கூட நாம் ஏதோ தேவாரம் பார்ப்போம், ஏதோ ஒரு பார்க்குறப்ப மேலே வரும் ஆஃபர் 99%. அடடா கொஞ்சம் இருங்க, மேலே ஆஃபரை தொட்டு அப்படியே போச்சு, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மயக்கம் எல்லா வழியிலும் உண்டு. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயை. சாதாரணமாக விளம்பரம் 1-2 வரும், வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்எம்எஸில் வரும், நம்ம யூடியூப் பார்த்தா அதில் வரும், ஃபேஸ்புக் பார்த்தா அதில் வரும். எப்படியாவது அவனை தொட வச்சிடணும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு. அதனால் வரும். நமக்கு அதனால் பெருமானே சிவசிவா அப்படின்னு பெருமானை நினச்சி அவன் கண்ணை என்ன பண்ணணும், மடை மாற்றணுன்னார். என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கக்கூடாது. கண்ணை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். நாம் இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் நான் உயர்நிலை அடையணும், ஐம்புலனை அடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் தனித்த இடத்துல இருந்து, யாருமே இல்லாத இடத்துல நான் இருந்து தவம் செய்கிறேன். நான் கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி ஐம்புலன்களெல்லாம் அடக்கி உயர்நிலையை பெற போகிறேன் அப்படின்னு போய் ஊருக்கு புறம்பாக போய் உட்காந்துருந்தார். யாருமே வராத ஒரு பக்கம். அப்படி உட்கார்ந்தவர் காலையில் அப்படியே எல்லோரும் கண்ணை மூடிட்டு தவம் செய்கிறாங்க. நான் கண்ணை திறந்துக்கிட்டே சரி என்ன ஆகிட போகுது, யாருமே இங்கே வரப்போகிறதில்ல. கண்ணை மூடனா வேறு என்னென்னமோ வருது, கண்ணை திறந்துட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தார். அவர் அங்கே ஒரு நாட்டிய பள்ளிக்கு ஒரு பெண் நாட்டியம் ஆடுறவங்க போகிறாங்க. பார்க்குறார், என்னடா யாருமே இல்லைன்னு பார்த்தா இங்கே ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தாரா. அன்னைக்கு கலைஞ்சிருச்சு தியானம். நாளையிலேருந்து தியானத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், கண்ணை கட்டிட்டார். கண் இருந்தால் தானே பார்க்குறதே, கண்ணை கட்டிட்டார். கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டார். 10 மணிக்கு மேலே ஆச்சு. அந்த நாட்டிய பெண் காலில் சலங்க, ஜல் ஜல் ஜல். என்னடா சத்தம், நேற்று அந்த பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னாரு. அன்னைக்கும் போச்சு. 3ஆவது நாள் காதை என்ன பண்ணிட்டார், பஞ்சம் வாங்கி அடைச்சிட்டார். எந்த சத்தமும் உள்ளே கேட்கக்கூடாது, பார்த்தலாம். அன்னைக்கு 3ஆவது நாள் அந்த குண்டுமல்லி வாசம், அட என்னடா இது அப்படின்னு மறுபடியும் வாங்கி என்ன பண்ணிட்டார், துணியை வாங்கி மூக்கை கட்டிட்டார். இன்னமே எந்த தொந்தரவில் மூக்கை கட்டியாச்சு, காதை அடைச்சாச்சு, கண்ணை கட்டியாச்சு. இன்னமே நாம் தியானம் இருக்கிறதுல எந்த தொந்தரவும் எந்த இடையூறு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு உட்காண்டார். 10 மணி ஆச்சு, 10:15, 10:30. இந்த பெண்ணு வந்துட்டு போயிருப்பாளா இல்லையா? அசேதனம் என்ன ஆகிப்போச்சு, எந்த தியானத்தைங்க இருக்கிறது. சாப்பிடணுமா, சிவசிவா இல்லையா, அதை அறிவிலிருந்து நீக்கணும். அறிவிலிருந்து நீக்க முடியலையா, சிவனே பெருமானே என்னை காப்பாற்றுப்பா. அவர் அவ்வளோ தூரம் சொன்னார் குலோப்ஜாமுன் சாப்பிடக்கூடாதுன்னு. இது குலோப்ஜாமுன் இல்லை, உன்னுடைய திருவருள், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு பெருமானை நினச்சி சிவசிவா நீ பார்த்துக்கப்பா அத்தாவுன்னு அடைக்கலமே அப்படின்னு பெருமானை கூப்பிட்டு அவனை நினச்சிட்டு அந்த அறிவை மடைமாற்றம் செய்யணும். இல்லை அவர் சொல்லிட்டாரு, பரவாயில்லைங்க நான் சாப்பிட மாட்டேன், பரவாயில்லைங்க நான் சாப்பிட மாட்டேன்ட்டு அன்னைக்கு 23 மணி நேரமும் குலோப்ஜானே நினச்சிட்டு. எதுக்குங்க, அதை வாயில் எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ நம்ம பொறிப்புலன்கள் மயக்கத்தை தரும், அதுக்கு தான் இழுத்துட்டு போவோம். ஐம்புல வேடரின் அயர்ந்து என வளர்ந்தனை அருமையாக சிவஞான போகத்தில் சொல்ல. அந்த வேடர்கள்ட்டார். இந்த இந்திரியங்களை என்ன சொல்லிட்டாரு, சாதாரண கொடுமைக்காரங்கயா. வேடர்னா எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, கொடுமை மட்டுமே அவனுடைய வடிவம், கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காது. கண்ணில் பார்த்தா உடனே அம்பு விட்டுருவான், போச்சு. அப்படிப்பட்ட கொடுமையை செய்வது நெருங்க நம்முடைய இந்திரியங்கள். அதை போய் அடக்க முடியுமா, அடக்கனா அசேதனமாகிவிடும். அதனால் என்ன பண்ணணும், மடைமாற்றம் பண்ணணும். மடைமாற்றம்னா ஒரு வயலில் நீர் பாயும், இந்த வயலுக்கு இந்த பக்கம் நீர் பாஞ்சிடுச்சு போதும்னு உடனே என்ன பண்ணுவார், மண்வெட்டியில் மண்ணை வெட்டி போட்டு அடைப்பார். இப்படி கொஞ்சம் மண்வெட்டியில் மண்ணை கரைச்சி விடுவார். உடனே இந்த பக்கம் அந்த நீரில் என்ன ஆகிடும், இப்படி பாய்ந்துட்டு இருந்த அந்த நீர் இப்படி பாஞ்சிடும்.
அப்போ நம்ம கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு வழி செல்லக்கூடிய நம்முடைய அறிவை என்ன பண்ணணும்? நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை, நெஞ்சே நீ நினையாய். நினையனார். அவனை நினைக்கிறது தான் அகத்தூய்மை. சிவபெருமானை நினைக்கிறது ஒன்று தான் அகத்தூய்மை. அவனை நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி வகுப்புக்கு வந்தால் தான் முடியும். வேறு இடத்துல போய் நினைக்க முடியுமா? அடைய ஏப்பா ஞாயிற்றுக்கிழமை நாள் கூட அப்படி என்ன பண்ணுவாங்க? வா நம்ம அங்கே போகலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு பக்கம் வீட்லேயே இருந்தாலும் நம்ம நினைக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரி அப்படின்னு வேண்டினார்கள் பெருமக்கள். அப்படி இறைவனை நினைக்கணும், இறைவனை நினைக்கணும். அதான் நம்முடைய திருமுறைகள் நமக்கு காட்டிய வழி. அதான் இந்த இடத்துல சொல்லிட்டாரு, ஐந்தையும் அடக்காமல் மடைமாற்றம் செய்து ஞானத்தை பெற்றேன் அப்படின்னு திருமுறை சொல்கிறாரு. இதான் முதல் பாட்டு. அடுத்து ரெண்டாவது பாட்டு அருமையான பாட்டு, கூடா ஒழுக்கம். அது என்னங்க கூடா ஒழுக்கம்? அதாவது நாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு பொருந்தாத ஒழுக்கத்துக்கு கூடா ஒழுக்கம் என்று பெயர். நாம் மேற்கொண்டு பின்பற்றக்கூடிய அந்த நெறிக்கு புறம்பாக செய்வது. அப்போது இந்த கூடா ஒழுக்கத்திலிருந்து நாம் அதிலிருந்து மீண்டு வரணும். இது கூடா ஒழுக்கம் என்பது நமக்கு ஆகாத ஒன்று. அதுக்கு ஒரு பாட்டு அருமையாக சொல்கிறார், கண்காணியில் கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லா இடம் இல்லை, கண்காணி இல்லா இடம் இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் கலந்து நின்றானை, கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே. கண்காணித்தல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? மேற்பார்வைன்னு சொல்லுவான், சூப்பர்வைசிங்னு சொல்லுவான். இன்றைக்கெல்லாம் நம்ம சிசிடிவி கேமரா, நீங்கள் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணாலும் அங்கே பதிவாயிட்ருக்கும். இந்த இடம் சிசிடிவி கேமராவினுடைய கண்காணிப்பில் இருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்க்க என்ன கூட கண்காணிச்சிட்ருக்கிறாங்க. எங்கே போனாலும் கண்காணிப்பு உண்டு. ஆனால் நமக்குள்ள தெரியாது. என்ன நினைக்கிறோம்? நாம் நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுது? நாம் நினைக்கிறது ஐயா உங்களை போல யாருமே இல்லை, தெரியாதா? உள்ள வெளியில் வந்து உங்களை போல யாரும் இல்லைங்க அப்படிங்கிறது. உள்ள என்ன இருக்கும்? உள்ள ஒன்று ஓடும். அது யாருக்கு தெரியும்? நினைக்கிற எனக்கும் பதிவு பண்ணுற சிவபெருமானுக்கும் தெரியும். கண்காணித்து கொண்டிருக்கிறானே அவனுக்கும் எனக்கும் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் உங்களை கண்காணிக்கிற சிவபெருமானுக்கும் தெரியும். கேமரா ஒன்று தான், எல்லா அண்டங்களையும் கண்காணிப்பார். எங்கேருந்துங்க எப்படிங்க கவரேஜ் ஆகும்? நம்ம 20 பேர் நின்னாவே ஃபோட்டோ எடுக்கிறவர் பின்னால் போய் நின்று எடுக்கிறார். கவர் ஆகலைங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க, கீழே வாங்க, மேலே இல்லைங்க. சிவபெருமான் மட்டும் எப்படிங்க ஒரே ஆள் இத்தனை உயிரையும் கண்காணிக்கிறாரு அப்படின்னா, எங்கெங்க அவர் கேமரா வச்சுருப்பாருனா? எங்கேயும் வைக்கல, நமக்குள்ளேயே வச்சுட்டார். அவங்க உயிருக்குள்ளேயே, அவங்க அறிவிக்குள்ளேயே ஒரு கேமரா என்ன பண்ணிட்டாரு? இந்த உடம்பை படைக்கிறப்பயே உயிருக்குள்ளே அவரும் வந்துட்டார். கண்காணி கேமரா 1 2 அப்படின்னு ஒவ்வொரு உயிருக்கும் வந்துடுச்சு, வச்சுட்டார். இந்த பாட்டை தான் சொல்லுது, கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார். அப்படின்னா கண்காணினா தங்களை உடனிருந்து காவல் புரிபவன் எவனும் இல்லை என்று தவறாக கருதி கொண்டு, தங்களை கண்காணிப்பவன் அல்லது காவல் புரிபவன். காவல் புரிவன் என்ன அர்த்தங்க?
ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் காவல் தண்டனை விதிக்கிறாங்க, சிறைச்சாலைக்கு போயிடுறார். அவர் என்ன நம்மளை மாதிரி ஜாலியாக விட்டுருப்பாங்களா என்ன? அவருக்கு ஒரு சிறை இருக்கும், அந்த சிறையில் பூட்டி வச்சுருப்பாங்க. பூட்டி வச்சுருந்தாலும் அங்கே காவலர்கள் இருப்பாங்க. அதான் பூட்டி தானே வச்சுட்டாங்க, அப்புறம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை, அங்கே காவலர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். அதை கண்காணிக்கிறதுக்கு உயரதிகாரி வருவாங்க. இத்தனை கைதிகள் இருக்கிறாங்களா, இவங்களுக்கெல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு போட்டாச்சா, வாரம் ஒருக்கா மருத்துவர் வருவார், யோகா சொல்லி கொடுப்பாங்க, பயிற்சி எதை தொழில் செய்கிற இத்தனையும் கொடுக்குறாங்க. எதுக்குங்க? ஏன்னா காவல் புரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தண்டனை என்பது கிடையாது சிறைச்சாலை, அவனை திருத்துவது சிறைச்சாலை. என்ன பண்ணணும்? அவன் மறுபடியும் அந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாது, இதுபோல பிறரும் இந்த குற்றத்தில் ஈடுபட முயற்சிக்கக்கூடாது அப்படின்னு அங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு சாப்பாடு, மருத்துவம், துணி எல்லாம் கொடுத்து தொழிலையும் செய்ய வச்சு கிளம்புறப்ப என்ன பண்ணுவாங்க? இந்தாப்பா நீ இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு உனக்கு ஊதியமும் கொடுத்து உண்டா இல்லைங்களா? ஒரு குற்றவாளி சிவபெருமான் எப்படி தெரியாது? எல்லா உயிர்களையும் காவல் புரிபவன். எங்கேருந்து? உடனிருந்து. ஏன்? எப்படியாவது இந்த ஆணவமல அழுக்கிலிருந்து இந்த உயிர்களை எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த அழுக்கை நீக்கி சிவலோகத்துக்கு கொண்டு போய் நம்ம கூட வச்சுக்கணும். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார அப்படின்னு திருவருட்பயன். அதுக்கு தான் இறைவன் எத்தனையும் செய்கிறான், கூட இருந்து நமக்கு காவல் புரிபவனாக இருக்கின்றான். இதை நாம் உணராமல் நம்ம கூட நம்மளை பார்க்கறதுக்குலாம் யாரும் கிடையாதுயா. நாளா என்ன ஃப்ரீ பேர்டு, என்னது அவன் சுதந்திர பறவை அப்படின்னு என்ன பண்ணுறான்? கள்ளம் பல செய்வார், தவறான செயல்களை பல செய்கின்றார்கள். உண்மையில் கண்காணி இல்லா இடம் இல்லை. உண்மையை உணர்ந்தவர்கள் அவங்களுக்கு தான் தெரியும், கண்காணிங்கிறவன் இல்லாத இடம் எங்கும் இல்லை, அவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னா எல்லா இடங்களிலும் இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். எங்கெங்கே இருக்கிறாரு? காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றான். அவன் எப்படி இருக்கிறான்? நான் பார்க்க முடியுமாங்க அவனை ஏதாவது அப்படின்னா? பார்க்க முடியாது. ஏன்? அவன் கலந்து இருக்கின்றான். எங்க? உயிருக்குள் உயிராய் கலந்திருக்கிறார். வெளியில் வந்தீங்கன்னா இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எல்லா பொருளிடத்திலும் கடந்து நிற்பவன் கலந்தும் நிற்கிறான். ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு அருமையாக நம்ம சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் சொல்கின்றன. அப்படி அவன் கலந்து அப்படின்னா நிறைந்து இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அவன் இல்லாத இடமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நிறைந்து இருக்கின்றான். இந்த உலகத்தில் சடப்பொருளாகட்டும் இல்லை அறிவுடைய பொருளாகட்டும் எல்லா பொருளிடத்திலும் அவன் எப்படி இருக்கிறாங்க? மணிவாசகர் வாக்கில் சொல்லணும்னா, நீ அன்றி ஒன்றில்லை, ஒன்றும் நீ அல்லை, நீ அன்றி ஒன்றில்லை அப்படிம்பார். யார் உன்னை அறியகிற்பார்? யாருக்கு சாமி தெரியும்? அதைத்தான் திருமூலர் சொல்கிறாரு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய். யாருக்கா தெரியுதா? தெரிஞ்சா செய்வோமா? திடீர்னு ஒரு 1,00,000 ரூபா 500 ரூபா கட்டு கீழே கிடக்குது போகிற வழியில், ஒரு கற்பனை தான். அப்போ நாம் என்ன பண்ணுவோன்னா, அந்த பார்த்த உடனே எடுத்துருவோமா அப்படின்னா எடுக்க மாட்டோம். உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனை மறந்துட்டு யாராவது பார்க்குறாங்களா? முதல்ல சிசிடிவி கேமரா இருக்குதா? இன்னைக்கு ஐயா சொல்கிறார் எங்கேயும் சுற்றி பற்றி, ஏன்னா அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும், நேராக வந்துடுவாங்க வீட்டுக்கு, எடுத்து இல்லைப்பா கொடுத்துருன்னு. அதனால் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவான். இதே நம்ம பொருள் விழுந்துருச்சின்னு வைங்க, பாப்பமா சுற்றி முற்றி. இப்போ நான் ஜோப்பில் வச்சுருந்த பணம் விழுந்துருச்சின்னு வைங்க, 1 ரூபா விழுந்தாவே நான் விட மாட்டேன். கீழே 1 ரூபா விழுந்துருச்சுனாவே யோசிக்கலாம் மாட்டேன், யாராவது பார்க்குறாங்களா இல்லை பின்னால் வண்டி ஏதாவது வருதா, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஐயோ விழுந்துருச்சே அப்படின்னு எடுப்பேன். இது பிற பொருள் என்று சொல்லும் பொழுது உள்ளேருந்து சொல்கிறான் பெருமான்,
இது ஒன்றுது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அட கம்முன்னு இருங்க சாமி. உள்ளேருந்து கண்காணி காவல் புரிபவன் சொல்லுவான், அதையும் மீறி என்ன பண்ணுவான், கொஞ்சம் கம்முன்னு இருங்க சாமி. 7 மாதம் வேலை செஞ்சால் கூட இந்த பணம் வராது, ஏதோ ஒரு நிமிஷத்தில் கிடைக்குது, அதையும் கெடுத்துருங்களாட்டிருக்குது என்கிட்ட என்ன பண்ணுவான். அதுபோல கலந்து நிறைந்திருக்கின்றான் இறைவனார். அவனை காணுங்கால் எங்கெங்க பார்க்கலாம், கண்காணி, அவனை கண்காணி. கண்காணியாக உள்ள இருக்கிறவனை யாரெல்லாம் கண்காணிக்கிறார்களோ அவர்கள் களவு ஒழிந்தார்கள். அப்படின்னா அவனை அறிந்தவர்கள் யாவரும் தவறை எப்போதும் செய்ய மாட்டார்கள். கண்காணி, கண்டார் அப்படின்னா அவனை அறிந்து கொண்டவர்கள். இப்போ அறிவுக்கு அறிவா என்னுடைய பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தவறை எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அதனால் பொருந்தாத ஒழுக்கத்தை வகுத்து சத்குரு நெறியில் நிற்க வேண்டியவர்கள் அசற்குரு நெறியில் நிற்பதை மறுத்து இந்த இடத்துல சொல்கிறார், வற்புறுத்தி. இந்த 2வது பாட். 3வது கேடு கண்டு இரங்கல் அப்படின்னு ஒரு பகுதிக்கு அதில் ஒரு பாட்டு சொல்கிறாரு. இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இன்பத்துளே நினைக்கின்றது. இந்த இடத்துல நினைக்கின்றதுன்னு இருக்குது, இது திளைக்கின்றது என்ற பொருள் உடையது. அதான் நமக்கு ஆதீன பதிப்புலாம் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. திளைக்கின்றது இது மறந்து துன்பத்துளே சிலர் சோரொடு கூரை என்று துன்பத்துளே நின்று தூங்குகின்றார்களே அப்படின்னு அருமையாக சொல்கிறார். அதாவது நமக்கு இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறோமே, பிறவினா எதுங்க, இந்த உடம்பு, உயிர் உடம்பை பெறுவதற்கு பேர் பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆழ்ந்து பார்த்தோம்னா பிற ஆகுதல். ஆன்மாவாகிய நான் அதை மறந்துட்டு உடம்பு ஆகிறேன், பிற பொருள் ஆகின்றேன், பிறவி அப்படிம்பாங்க. இந்த பிறவி எதுக்கு வந்தது, உடம்பு எதுக்குங்க இறைவன் கொடுத்தாரு, என்னங்க இருக்குது, நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகம் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக ஏதாவது கொஞ்சம் நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சமூகத்தில் நம்ம ரேஞ்ச் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கணும் 4 அப்படின்னு தான் நினைக்கிறேனே தவிர எதுக்குங்க இந்த பிறவியை கொடுத்தான். மானுட பிறவி தானும் வகுத்தது ஆணிடத்து 5 ஆடும் அரண்பணிக்கன்றோ அப்படின்னு நம்ம சாத்திர நூல் சொல்லுது. அரண்பணி இறைவனுடைய பணிக்கு. ஆனால் இறைவன் பணினா என்னங்க, இறைவனுக்கு பணி செய்யணுமா? இப்போ இறைவனுக்கு பணி செய்யணும்னு சொல்கிறாங்களா அப்படின்னா, அது இறைவனுக்கு பணி செய்வது அப்படிங்கிறது என்ன பொருள்னா, எந்த ஒரு செயலையும் நாம் செய்யும் பொழுது தன்முனைப்பு என்று, அதாவது 2 இருக்கு, ஒன்று நான், 2வது எனது. இந்த 2 இல்லாமல் திருவருள் என்று செய்வது தான் இறைப்பணி. திருவருள் என்று செய்வது. அப்படி செய்கிறப்போ அந்த செயலினால் இப்போ திருவருள் நினைக்கிறப்ப நமக்கு அதை அடைவதற்கோ அல்லது விடுவதற்கோ விருப்பு வெறுப்பு தோன்றாது. விருப்பு வெறுப்பு தோன்றலினா அந்த வினையை அனுபவித்து கழிக்கக்கூடிய வேளையில் புதிய வினை ஏறாது. இறைபணியில் ஏன் பணி அப்படின்னா, ஒரு இன்பத்தை நுகரும் பொழுது விருப்பம், துன்பத்தை நுகரும் பொழுது வெறுப்பு. இப்போ இந்த விருப்பு வெறுப்பு காரணமாக ஏதாவது ஒரு முயற்சி அல்லது வேறு செயல்களை செய்யும் பொழுது நமக்கு சாத்திர நூல் அருமையாக சொல்கிறாங்க, ஆற்று நீர் ஓட்டம் போல தொடர்ச்சி. வினை என்னது, அது என்னங்க தொடர்ச்சி அப்படின்னா, ஒரு வினையை அனுபவித்து கழிக்க வந்த நான் ஒரு வினையை அனுபவித்து கழிக்கும் பொழுது பல வினைகளை சேர்த்து கொள்கின்றேன். அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே கிடக்குது. எத்தனைங்க தெரியவே தெரியாது. விதை நெல் விதைச்சோம்னா விளைச்சல் எப்படி இருக்குதுங்க, அமோக விளைச்சல் அப்படிங்கிறமே. இந்த இந்த
நிலம் இன்னைக்கு இந்த மகசூல் எப்படின்னு சொல்கிறோம், அமோகமாக இந்த போகம் அமோகமாக விளைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற வினை போகத்தை நாம் கவனிக்கிறதே இல்லை. கவனிக்கிறது இல்லைன்னா அது விளையக்கூடாது, ஆனால் அதில் விளைச்சலை அமோகமாக பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வினை தான் இந்த உடம்புக்கு காரணம். வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அப்படின்னார். தொல்லையிரும் பிறவி சூழும் தலை, நீ எங்கே எடுத்து பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்ப. அப்போ இந்த மனித பிறவி எதுக்கு? சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்றார், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள். எதுக்குங்க இந்த உடம்பு? மனித பிறவி எதுக்கு இறைவன் கொடுத்தான்? தில்லையில் இருக்கக்கூடிய வரதன் கூத்தப்பெருமானுடைய திருவடியை சென்று சேருவதற்காக கொடுக்கப்பட்டது இந்த பிறவி. அதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம். இப்போ நாம் அவங்கவுங்க நினச்சி பார்க்கலாம், நமக்கு எதுக்கு இறைவன் கொடுத்தானோ அதுபடி நடக்கிறோமா அப்படின்னு அவங்க யோசனை பண்ணி பார்த்தா நிச்சயம் நான் நடக்கிறதில்ல, அது வேணால் உறுதி. அதை நான் சொல்லுவேன். அப்படியே நினச்சி பார்த்தா நான் அடக்கொடுமையே. அவனை அடைவதற்குத்தான் நீங்கள் மணிவாசகர் சொன்னால் அருமையாக சொல்கிறாரு, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் இறைத்தேன், எங்க பாழுக்கு இறைத்தேன். ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க? பரம்பரனை பணியாதே. அப்பர் சாமிகிட்ட வந்து என்ன சொல்கிறாரு? பேசாத நாளெல்லாம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா 43வது பர்த்டே கொண்டாடுறனே கணக்கு போட்டால் எனக்கு 43 சரி, 40 நாள் கூட வெள்ளையா கணக்கில். சிவபெருமானை நினச்ச நேரத்தெலாம் கணக்கு போட்டு டோட்டல் போட்டு கூட்டினா கூட 40 நாள் கூட தேர மாட்டேக்குது. அப்போ மற்றதெல்லாங்க 43 வயசில் 40 நாள் கழிச்சிட்டா மீதி எல்லா நாளும் பிறந்து புரோஜனம் இல்லையா? அடக்கொடுமையே. அப்பர் சாமி சொல்கிறார், பேசாத நாளெல்லாம் போற்றாதே ஆற்ற நாள். கொஞ்சம் நஞ்ச நாளா? ரொம்ப ஆற்ற நாள் போக்கினேன். நீ எங்கே போனாலும் எந்த திருமணம் எடுத்தாலும் நம்ம அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொன்னாங்கன்னா அவங்க உணர்ந்தார்கள், ஏன் இந்த பிறவி நான் இறைவனை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட பிறவி. அதையெல்லாம் மறந்துட்டு பயனின்றி வீணே இந்த பிறவி வீணே இந்த வாழ்நாளை கழிப்பது மட்டுமல்ல, அதில் என்ன கொடுமைனா வினை பொதியையும் தேடிக்கொள்கின்றேன். வினை கொண்டு வந்தது சும்மா கொஞ்சோண்டுங்க, ஒரு கைப்பிடி எழுதி வச்சுக்கோங்க நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த கைப்பிடி அளவு வினையை கொடுத்து, சாமி இதெல்லாம் கழிச்சிட்டு வந்துருந்த பிறவியில். சரிங்க சாமி பரவாயில்ல, வேறு உனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், இதை நீ வச்சுக்கிட்டு போனீங்கன்னா மேலே இருக்கிறத பூரா ஜீரோ பண்ணிவிடுவேன். அது உன்னுடைய செயலில் தான் இருக்குது. அது இந்த ஒரு பிடியை கழிக்கிற இந்த பிறவியில் மேலே இருக்கிற அத்தனை வினை சுமையையும் பொதியையும் என்ன பண்ணிடலாம்? கழிச்சிடலாம். இல்லை இன்னும் 5-10 மடங்கு ஏற்றிக்கலாம், அது உன்னுடைய கையில் இருக்குது, இந்த அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். வந்த நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு பிடியை சும்மா ஒரு 75 கிலோங்க பொதி, சுமக்க முடியாத பொதி அப்படின்னு கொண்டு வந்த ஒரு கைப்பிடி வினையை கழிக்கிற இந்த பிறவியில் என்ன பண்ணிட்டேன்? சுமக்கவே முடியாத மாதிரி ஏதாவது சுமதாங்கி கல் இருந்தால் கேட்கலன்னா கிடையவே கிடையாது. வினையை நாம் என்ன பண்ணணும்? யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. நம்மளே தான் சுமந்து நாமளே தான் என்ன பண்ணணும்? பிறவிதோறும் அனுபவித்து கழித்து ஆகணும். இதுக்கு என்னங்க வழி? ஏதாவது தீர்வு, ஏதாவது பரிகாரம் இருக்குதாங்க? சொல்லுங்க, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குதே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒன்றும் பரிகாரம் கிடையாது. எளிமையாக சொன்னார், தொல்வினை தீர்தல் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி. ஒன்றுமே கிடையாது. இறைவனுக்கு ஆளாய் நின்று அவனுக்கு பணி செய், அவனுக்கு வழிபாடு செய், அவனை வணங்கு, அவனை பாடு. பாடனா நல்வினையே பெறலாம், நல்வினையே பெறலாம்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான்.
சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே அப்படின்னு சிவபெருமான் நினைக்கணும். சாமி எனக்கு எவ்வளோ கருணையை செஞ்சு, அவன் கருணையை நினச்சாவே போதுங்க, அவன் மேலே அன்பு வரும். அதனால் அப்படியெல்லாம் செய்யாமல் பிறவியில் வினையை கழித்து கொள்ள வந்தவர்கள் வினையை கழிச்சிட்டு போகாமல் வினை பொதியையும் சேர்த்து சுமந்து கொண்டு போகக்கூடிய உயிர்களை பார்த்து திருமூலர் மனம் இறங்கி சொல்கிற பாட்டு தான் இது. இன்பத்துளே பிறந்து, உண்மையாலும் இந்த பிறவி இன்பமா துன்பமா அப்படின்னா திருமூலர் சொல்கிறாரு இன்பமையா. நானும் ஒரு நாள் வரல இன்பம்னு சொல்லுவேன், அப்புறமா என்ன சொல்லுவேன், கொஞ்ச நாள் துன்பம்பேன், 2 நாள் இன்பம்பேன், 5 நாள், ஒரு வாரத்தில் 2 நாள் இன்பம்பேன், 5 நாள் என்னம்பேன். இப்போ நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்பம், இல்லைன்னா என்ன நினைப்பேன், துன்பம். அது உண்மையான இன்பமாக கிடையாது, தெரியாது அறிவுக்கு. அப்போ சில காலம் இருந்து சில நேரம் அன்பமாக தெரியக்கூடியது பின்னால் துன்பமாக போகிறது இன்பம் நினச்சி சிற்றின்பத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன். இன்பத்துளே பிறந்து மணிவா சொல்கிறார் பந்தமும் வீடும் படைப்போன் காங்க. பந்தம் பந்தப்படுத்துதல் பிறவி, இந்த பிறவியும் இன்பந்தான். ஏன்? ஏன்னா அப்பர் சாமி கேட்டாரே மறுபடியும் எனக்கு மனித பிறவி வேணும்னு கேட்டாரா இல்லைங்களா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாள் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி. நீ புழுவா பிறக்க வச்சாலும் சரி சாமி, உன் திருவடியை என் மனசில் இருக்கணும் அப்படின்னா புழுவாய் பிறக்கினும் புண்ணியா அப்படின்னு பாடினார். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல். இதுதான் நம்முடைய பெருமக்கள் நமக்கு காட்டிய வழி. அப்போது இந்த பிறவியை பெருமக்கள் என்ன நினைச்சாங்க, ஆனால் அந்த இயல்பு துன்பம், ஆனால் நமக்கு கொடுத்தது எதுக்காக, இன்பத்தை நுகர்வதற்காக கொடுத்தான். அப்போ என்னங்க இன்பத்தை நுகருக்கு கொடுத்தாங்கிறீங்க, அப்புறம் நான்லாம் அனுபவிச்சா இதெல்லாம் அதை வேற சொல்கிறீங்களே அப்படின்னா, இன்பம் இன்பங்கிறது எது? ஆமாம், இறைவனை சார்ந்து சிவானந்த பூதி அப்படின்னு பெருஞ்செல்வம், அந்த பேரானந்தத்தில் திளைப்பது உயிருக்கு இன்பம். அந்த இன்பத்தை பெறுவதற்கு கொடுக்கப்பட்டதான் பிறவி. அந்த இன்பத்தை மறந்துட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் இன்பம் இன்பம் நினச்சிக்கிறோமே. இன்பத்துளே பிறந்து இன்பத்திலே வளர்ந்து எல்லாமே திருவருள் என்று நினச்சா வாழ்க்கை, இந்த பிறவி இன்பம் எண்ணுது நான் செய்யறேன் அப்படின்னு நினச்சா அது என்ன ஆயிடுங்க, துன்பமாக நிற்குது. இன்பத்துளே திளைக்கின்றது மறந்து, இது மறந்து. இன்பத்திலே திளைத்தல் என்பது இறைவனுடைய திருவடி பேறு என்று சொல்லக்கூடிய அந்த முத்தி இன்பத்தில் திளைக்கக்கூடிய உரிமை, தகுதி, திறம் இதெல்லாம் உடையது ஆன்மா. ஆன்மாவுக்கு இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் மறந்துட்டோம். என்னத்தை? நம்ம திறத்தை மறந்துட்டோம், நம்ம தகுதியை மறந்துட்டோம், நம்ம ஆற்றலை மறந்துட்டோம். அதெல்லாம் மறந்துட்டு துன்பத்திலே சிலர் சோரொடு கூரை என்று. உணர்ந்தவர்களுக்கு பந்தமும் இன்பமுடையது, உணராதவர்களுக்கு பந்தம் என்பது துன்பமுடையது. அப்போ இதெல்லாம் உணராதவர்கள் சிலர் சோரொடு கூரை என்று துன்பத்துளே நின்று தூங்குகின்றார்களே அப்படின்ட்டார். இப்போ இதை உணராமல் என்ன பண்ணுறோம், நாள்தோறும் சாப்பிட்றோம் உறங்குறோம், சாப்பிட்றோம் உறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கும் நிறைந்த பொருள் சிவம் என்று அவன்தான் நமக்கு இந்த கருணையெல்லாம் உடனிருந்து செய்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து இன்பத்தில் வாழ வேண்டியவர்கள் துன்பத்தில் வாழ்கிறார்களே என்று திருமூலர் வருந்துகிறார். அப்போ இன்பமயமாக இருக்க வேண்டிய நாம் துன்பப்பட்டு
உழன்று கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? ஒன்றே ஒன்று, பசுகரணத்தை பதிகரணமாக நுகர வேண்டும். நாம் நுகரும் பொழுது நம்முடைய கருவிகரணங்களை நம்முடையதாக இல்லாமல், நம்முடையதுன்னு நினச்சோம், நான் பார்த்தங்க, நான் கேட்டங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பசுகரணம். பதிகரணம்னு என்னது? ஆமாம், திருவருள் என்று நினைப்பது. நமக்கு வர வினைப்பயன்களை பசுகரணத்தினால் நுகராமல் பதிகரணமாகி நினைந்து, அப்படி நினைத்து நாம் அனுபவித்து கழித்தால் அது என்ன ஆயிடுங்க? வினை போகமாகாது, சிவபோகமாக விளையும். மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே அப்படின்னார் அப்பர் சுவாமிகள். நீங்கள் சிவபோகம் விளையணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய பொறி புலன்களால் இன்ப துன்பத்தை நுகரும் பொழுது, இந்த உடலுக்கு வரக்கூடிய இன்ப துன்பம், உயிருக்கு இன்ப துன்பம் கிடையாது, உடலுக்கு ஏங்க வருது? நான் செஞ்சேன் வருது. என்னைக்கு நான் யாரோ ஒருத்தர் அடித்தனோ தெரில, ஒருத்தர் துன்பப்படுத்தினேன், அந்த துன்பத்தை என்ன பண்ணணும்? அதே அடியை நான் வாங்கி அந்த துன்பத்தை கழிக்கணும். நான் சும்மா இப்படி அடிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு அப்படியே விழுவோம். கொஞ்சம் நாள் ஆகுது இல்லைங்க, எங்கள் ஒரு மாதம் பேங்கில் பணத்தை போட்டு வச்சுருந்தா அதே பணமாக வாங்குகிறோம். சார் வட்டிக்கு தானே போட்டு வச்சேன் அப்படின்னு வட்டியும் முதலுமா வாங்குறோமில்ல, அந்த மாதிரி இந்த அடி எப்படி விழுவோம்? அப்போ என்ன நினைக்கணும்? சிவசிவா சாமி, என்னைக்கோ நான் யாருக்கோ தீங்கு விளைச்சிட்டேன், அந்த வினையை இன்னைக்கு கழிச்சிட்டிங்க, திருவருள் சிவாய நம அப்படின்னு நினச்சா பதிகரணம். தப்பு நீ செஞ்சுட்டு என்னை அடிச்சியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு புறப்பட்டோம்னா பசுகரணம். என்னாகும்? நான் சொன்ன மாதிரி இருந்தால் சிவபோகம் விளையும். சிவசிவா திருவருள் சாமி ரொம்ப நல்லது, எனக்கு பெருங்கருணை செஞ்சீங்க, இந்த அடி வாங்கினதோட என் வினை கழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி இன்பம். அந்த இடத்துல என்ன வரும்? என் வினை கழிஞ்சிச்சு, என்னங்க அடித்தா இந்த ஆள் சிரிக்கிறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் இன்பம். என்ன இன்பம்? போச்சுடா நம்ம வினை கழிஞ்சுது, சிவசிவா பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது, விரைவில் நாம் நிறைய வகுப்பு விரைவில் கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு ஆனந்தம் இருக்குதுல்ல. சரி கிளம்பிடுவோம், ஆச்சு 12:15, நம்ம 3/4 மணி நேரத்தில் அப்படின்னு நாம் அந்த கிளம்புறதை நினச்சி என்ன நினைக்கிறோம்? சந்தோஷம். அப்போது இந்த வினை பாரத்தை எல்லாம் கழிச்சிட்டு பெருமான்கிட்ட போய் நாம் சென்று அடைய போகிறோங்கிறத நினச்சி இன்பம் வரும் அறிவில். அதுதான் பதிகரணத்தினால் வினை நுகர்வது. பசுகரணம் என்பது இது மாதிரி நம்ம முயற்சி செய்யணும். பதிகரணம்னு சொல்கிறப்போ ஐயா வரார், நம்ம ஓதுவா மூர்த்திகள். ஏன்னா நம்ம நுகர்வதற்கு ஐயா தானே வேணும். ஐயாருடைய திருவடிகளை மனமுடிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். சிவசிவா. இந்த பாடலில் அதை தான் சொல்கிறார், பசுகரணம் பதிகரணம் அதான் சொல்கிறார். அப்போ நாம் இன்பமாக நினைக்காததுக்கு பசுகரணம் காரணம், இன்பமாக நினைக்கிறதுக்கு பதிகரணம் காரணமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு அருமையாக சொல்கிறார். அடுத்து 4வது பாடல், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை, நானாமே சென்றே புகும் கதி இல்லை, நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே சொல்கிறார். இப்போ நம்ம என்ன நினைக்கணும், என்ன உணரணுங்கிறத இந்த பாடலை சொல்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும். ஒன்றே குலம், நம்முடைய குலமும் ஒன்று, தேவனும் ஒருவனே அப்படிங்கிறார். இப்போ சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர்
கடவுள் என்ற இலக்கணத்துக்குரிய ஒருவர், அவர் ஒருத்தர் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய இலக்கணம். அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத தான் பதிப்பொருள். அது இறைவன் சிவபெருமான் ஒருவன். அதனால தான் ஒருவனே தேவனும் அப்படின்னார். குலம் ஒன்றே குலமும். அவனை உணர்ந்து அவனை அடையக்கூடிய நிலையில் சைவ நன்னெறியில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குலத்துக்கு கீழே வரும். ஒரே குலம் ஒன்றே குலம் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். இப்போது நம்ம ஒரு பிறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை நம்ம அறிவுன்னு எடுத்துக்கலாம். 2 வகையில் சிந்திச்சிங்கன்னா நமக்கு 6 அறிவு. இப்போ இந்த 6 அறிவு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நாமெல்லாம் ஒரு குலம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா உடம்பு அடிப்படையில் எடுத்துக்கோங்க. பிறவி உடம்பு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 பிறப்பு. அதில் 6வது வகை மனிதர். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய்னு சொல்கிறார். அதில் 6வது வகை எதுங்க? மனித பிறப்பு. அப்படி உடம்பு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாமெல்லாம் மனிதர்கள். அறிவு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமெல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள். அப்படிங்கிற நிலை தான் நமக்கு உண்டு. பின்னால் நமக்கு நம்முடைய வாழக்கூடிய இடம், நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய தொழில், இதையெல்லாம் பொறுத்து அவர்களை வகைப்படுத்தினாங்க. இவங்க இன்ன குலம் இன்ன சாதி அப்படின்னு வச்சாங்க. அதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னா நாம் வாழ்கிற இடம், செய்யக்கூடிய தொழில், இதை பொறுத்து வச்சாங்க. ஆனால் அறிவு அடிப்படையிலையும் உடம்பு அடிப்படையிலும் ஒரே குலம் என்பது பொதுவான செய்தி. அதையும் தாண்டி நாம் யோசனை பண்ணோம்னா நாமெல்லாம் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய, இறைவனுக்கு ஆளாகக்கூடிய அந்த நெறியை நாம் பின்பற்றி ஒழுகி வாழ்கின்றோம். நாமெல்லாம் ஒரே குலம். அதான் சொன்னார், குலமிலராகினும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. மிக நலம் கொடுப்பது 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாயவே என்று சொன்னார். அப்போது நாம் உணர வேண்டியது, நீர் நினைந்து உய்மினே நன்றாக உணருங்கள்னார். நன்றாக நாம் அறிவில் உணர வேண்டியது எது? நாமெல்லாம் ஒரு குலம், நமக்கெல்லாம் சிவபெருமான் ஒருவனே தேவன்னா கடவுள். அப்படி உணர்ந்தீங்கன்னா நன்றே நினைவின், நன்றாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நமனில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? யமன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யமன் இல்லாமல் போயிடுவான். அப்படி இல்லை, நம்மக்கிட்ட வரமாட்டான். இப்போ நம்மக்கிட்ட வரமாட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ யமனோ யம தூதுவர்களோ நம்ம உயிரை பற்றி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க நேராக எங்கே கொண்டு போவாங்க? நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம். அங்கே போன உடனே நம்ம உயிருக்கு அவங்க உடம்பை கொடுப்பாங்க. இது போற்றி பக்தோடைங்கிற ஞானசாத்திர நூலில் விரிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அவர்களுக்குன்னு சில ஆற்றல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க? உடம்பை கொடுத்து நம்ம வினை நுகர்ச்சி அங்கேயும் உண்டு. அந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்க செய்வார்கள். துன்பம் அனுபவித்து முடித்தோடனே மறுபடியும் உடம்பை கொடுப்பாங்க. துன்பம் இது மாதிரி எத்தனை துன்பத்தை அனுபவிக்கணுமோ இங்கே இருக்கிறவர்களும் ஒரே உடம்பில் அனுபவிப்போம். அங்கே போனால் உடம்பு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துன்பத்தை அனுபவித்து முடித்தோடனே அந்த அடுத்த துன்ப நுகர்வுக்கு உடம்பு உறுப்புகள்லாம் வந்துடும். அதே மாதிரி நரகம் சொர்க்கம் இப்படி. ஆனால் நமன் இல்லை. அப்போ நம்ம உயிரை யமனோ யம தூதுவர்களோ பற்றலை அப்படின்னா நமக்கு சொர்க்க நரகம் கிடையாது. மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் அப்படின்னு மணிவாசகர் சொன்னார். மறுபடியும் தாயினுடைய கருவுக்குள் வராத ஒரு வழி, அதான் மீண்டு வாரா வழி. மறுபடியும் வர வேண்டியதில்லை. நமன் இல்லை. எவ்வளோ பெரியது பாருங்க. ஏன் பெருமான் ஒருவன்தான் எனக்கு கடவுள், அவனை அடையக்கூடிய நெறியில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஒரே குலம் என்று உணர்ந்தவர்களிடத்தில் அந்த ஆன்மாவை பற்றுவதற்கு யமனோ யம தூதுவர்களோ வரமாட்டார்கள். இதை உணராம நானாமே அப்படின்னா வெக்கமின்றி. எதுக்குங்க இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சென்றே புகும் கதி இல்லை. சென்றே புகும் கதி. நாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கப்படுவதே இல்லை. நாம் ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், இல்லை 10 தடவை சொல்லுவோம், 100 தடவை சொல்லிவிடுவோம். மறுபடியும் அதே தவறு செஞ்சாருன்னு என்ன பண்ணுவான்? எத்தனை தடவை சொல்கிறது, உன்னை திருத்தவே முடியாதா, வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? பல தடவை சொல்லியும்
அதே தவிர செஞ்சால் அது நம்ம அதான் கேட்போம். இங்கே திருமூலர் சொல்கிறார், உயிரை பார்த்து கேட்குறாரு, வெக்கமா இல்லையா? ஏன் சென்றே புகும் கதி இல்லை அப்படின்னா, சென்றே புகும் அதாவது நாம் வந்த உடம்புக்குள்ளேயே மறுபடியும் வரோம். வந்த உடம்புக்குள்ளேயே உடம்பு மட்டும்தான் பேதம். அது நம்ம என்ன வினைப்பயனோ அதுக்கு தக்கவாறு இறைவன் வினையை கருவியாக கொண்டு இந்த உடம்பை கொடுக்குறான். கொடுக்கறது இறைவன் தான். ஆனால் கொடுக்கிற இறைவன் அவன் கருணையினால் கொடுக்கறது ஒரு உடம்பு. அந்த உடம்புக்கு நுண்ணுடல் என்று பேர். நுண்ணுடல் என்பது எப்போ கொடுக்கறது அப்படின்னா, அனாதி கேவலம் ஆணவ மல சேற்றில் உயிர்கள் அறிவிச்சை செயல் என்ற 3 இருந்தோம் இல்லாமல் அப்படியே சடமாக கிடக்கிறது. அதை பார்த்து இறைவன் கருணையோட, கருணை மேலீடு காரணமாக நமக்கு ஒரு உடம்பை கொடுக்குறான். எல்லா உயிர்களுக்கும் தரான். அந்த உடம்பு இறைவன் கொடுக்குற கருணையினால் கிடைக்கிற உடம்பு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வித்யா தத்துவம் மனம் கொடுக்குறான், அந்த கரணம். அந்த மனம்னு கொடுக்கும் பொழுது அந்தந்த உயிர்கள் வெவ்வேறு வகையில் விருப்பு வெறுப்பை கொள்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பு வெறுப்பு. ஒவ்வொரு உயிரும் தத்தம் மனதினால் வேறு வேறு வகையான விருப்பத்தையும் வெறுப்பையும் அந்த மனதினால் நினைக்கும் பொழுது அந்தந்த உயிர்கள் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அந்தந்த உயிர்களுக்கு இறைவன் உடம்பை கொடுக்கின்றான். அதனால தான் உடம்பில் வேறுபாடு. எங்க இறைவன் ஒரே மாதிரி உடம்பை கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, நாம் ஒரே மாதிரி விருப்பப்பட்டிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒரே மாதிரி கொடுத்துருப்பான். அப்போ இதே உடம்பில் பேதம் எதுக்கு அப்படின்னா, நாம் விருப்பப்பட்டிருக்கிறதுனால, அந்த விருப்பு வெறுப்பினால் நாம் சேர்த்த வினையினால் அதை கருவியாக கொண்டு எனக்கு உடம்பை கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் நாம் நினைக்கணும். நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தோணும். நாம் ஒரு ஞாபகம் வரும். நாம் ஒரு படித்த பள்ளிக்கூடம், நம்ம அந்த பக்கமாக போகிறோம்னு நினச்சிக்குவாங்க. அவள் பார்க்குறப்ப நினைப்போம். அவள் போகிற அப்படின்னா, கண்ணே நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், கண்ணே இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன், இந்த காலேஜில் தான் நான் படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ நாம் வாழ்கிற இந்த பிறவியில் மற்றதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நினைக்கணும்? நாமளும் இந்தந்த பிறவியெல்லாம் இருந்தமே, அடக்குடுமி இத்தனை பிறவியில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் மணிவாசகர் நினைக்கிறார். ஏன்னா அவர் அத்தனை பிறவியும் பார்த்து நினச்சிருக்கிறார், இந்தந்த பிறவியெல்லாம் புகுந்து இப்போ மனிதனாக வந்திருக்கிறனே, மறுபடியும் ஒரு உடலுக்கு வராத நிலை வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அதான் திருமூலர் கேட்குறார், நானாமே சென்றே புகும் கதி. கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் வருத்தவே படாமல் நாம் என்ன பண்ணுறோம்? இறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் நிலை தான் சென்றே புகும். மறுபடியும் இந்த உயிர் என்ன பண்ணுதே? தாயின் கருவுக்குள்ளே வந்து ஒரு உடம்பை எடுத்து மறுபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். கதி இல்லை சித்தத்து நின்றே நிலை பெற. இப்போ உள்ளத்தில், சித்தம்னா உள்ளம், உள்ளத்தில் சிவபெருமானை நின்றே நிலை பெற நினைந்து உய்மின். நீர் உங்களுடைய உள்ளத்தில் நமக்கு பிறவிதோறும் கருணை செய்து வரக்கூடிய அந்த பெரும் கருணையாளனாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை என்ன பண்ணணும்? மறவாமல் இருக்கணும். அதான் நினைந்து உய்மின். நினைந்து உய்மின்னா என்ன அர்த்தம்? மறக்கக்கூடாதுங்கிறார். நினச்சிக்கிட்டே இருங்க. நினச்சிக்கிட்டே இருந்தா உய்வடையலாம். அப்படின்னா மறுபடியும் சென்றே புகும் கதி இல்லை. எப்போ இல்லாமல் போகும்? உடம்புக்கு வர்ற வேலை என்னைக்குங்க நிற்கும்னா, நம்முடைய உள்ளத்தில் அறிவில் சிவபெருமானை மறவாமல் இருந்தால் அந்த பிறவியோடு நமக்கு பிறவி முடிஞ்சது. மறுபடியும் உடலுக்கு வர வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த 4வது பாடலை சொல்கிறார். நிறைவாக 5வது பாடல், இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமின், எக்காலத்து இவ்வுடல் வந்து எமக்கு ஆனது என்று அக்காலம் உண்ண அருள் பெறலாமே. இப்போ எனக்கு ஏங்க இது தெரிய மாட்டேங்குது, உணர முடியல, பிறவிதோறும் வந்து போயிட்டுருக்கிறேங்கிறத என்னால் உணர முடியலையே. அதுக்கு தான் இந்த பாடல் சொல்கிறாரு, இக்காயம், காயம்னா உடம்பு, இந்த உடம்பிலிருந்து நீங்கிய உயிர்
மறுபடியும் இன்னொரு உடம்புக்கு போகாம, அதாவது பிறவி எடுக்காம நாம் மீண்டு வாரா வழிக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? மீண்டு வாரா வழியை நாட வேண்டும். அந்த வழியில் நாடணுங்கிறார். அப்போ உணரணுன்னா என்னங்க, எனக்கு ஏன் உணர்வுக்கு வரல அப்படின்னா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க. என்னத்தை? எந்த காலத்தில் எனக்கு இந்த உடல் வந்தது, எக்காலத்து இவ்வுடல் இப்போ எனக்கு முத எப்போ உடம்பு கிடைச்சது அப்படின்னு நினைங்க அப்படின்னார். இங்கே சிவஞான போதத்தில் முதல் நூற்பாவளியே சொல்கிறாரு, அவன் அவள் அது எனும் அவை, அவன் அவள் அது எனும் அவை அப்படின்னு மூணா சொன்னார். இப்படி சொல்கிறப்போ இந்த இறைவன் ஒருவனை, அவன் இருப்பை நமக்கு உலகத்தை காட்டி உடம்பை காட்டி கடவுள் இருப்பை நிறுவுகிறார். அவ கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் உணரணும்னா உலகத்தை பார்க்கணும், உடம்பை பார்க்கணும். நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னா பார்க்கறது என்பது ஆராய்வது. உலகத்தை பார்க்கும் பொழுது இது எதுக்காக இறைவன் படைத்தான், அந்த உடம்பை கொடுத்துருக்கான், எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு ஆழ்ந்து நாம் சிந்திக்க சிந்திக்க அனாதி கேவலம் முதல்ல நமக்கு நம்ம உடம்பு எப்போ கொடுக்கப்பட்டது? அனாதி கேவலத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணான் பெருமான் எடுத்து நுண்ணுடம்பை கொடுக்குறான். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கரணங்கள், நம்முடைய விருப்பு வெறுப்பு, அப்புறம் உடம்புன்னு நம்ம சொன்னோம். அப்போது நம் மீது கொண்ட கருணையினால் நம்ம என்ன பண்ணுறாரு பெருமான்? கருணை மேலீட்டினால் இந்த உயிர்கள் நிலைத்தன்மையுடையது, தன்னை போல நிலையாக இருக்க வேண்டும், தன் திருவடியில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த பெருமான் என்ன பண்ணுறாரு? உடம்பை கொடுக்குறார். அறிவு இச்சை செயல் என்று மூன்றும் இருந்தும் இல்லாமல் இருந்த நமக்கு இறைவன் தன்னுடைய ஞான சக்தியாலும் கிரியா சக்தியாலும் இச்சா சக்தியாலும் நம்முடைய அறிவு இச்சை செயலை தூண்டி நமக்கு மாயாகாரியமாகிய உடம்பை கொடுக்கிறான். எதுக்கு கொடுக்கிறான்? அறிவுடைய நான் அறிவி என்ற ஒரு நிலையில் அறிவை பெற வேண்டும், விருப்பத்தை உடைய நான் விரும்ப வேண்டும், செயல்படக்கூடிய ஆற்றலுடைய நான் செயல்பட வேண்டும் என்பதை, எனக்கு இருந்ததை இருப்பை மறந்திருந்த நான் எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய இச்சா ஞான கிரியா சக்தியை இறைவன் கருணையோடு விளக்கம் பெறச் செய்கிறான். அதுக்குத்தான் இந்த உடம்பை கொடுத்தான்னு இவ்வுடல் எக்காலத்து எமக்கு வந்தானது என்று நாம நினைச்சு பார்த்தா உணர்ந்து கொண்ட அந்த காலத்திலே அருள் பெற்று விடலாம் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன? நீங்கள் நினைந்து உணர்ந்த அந்த பிறவியிலேயே அருள் பெற்று விடலாம். காலம்ங்கிறது இந்த பிறவி. உயிராகிய நமக்கு உடல் எப்பொழுது வந்தது என்று அந்த காலத்தை ஆராய்ந்து பார்த்தால், உணர்ந்தால், அதை நமக்கு படைத்து கொடுத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்று தெரியும். அவன்தான் நமக்கு தலைவன், அவன்தான் இறைவன் என்பது நமக்கு அறிவுக்குள்ள உணர்வுக்கு வரும். அப்படி வந்துடுச்சுன்னா என்ன ஆகுங்க? அவன் மீது அன்பு வரும், அவன் மீது அன்பு செலுத்துவோம். அவன் மீது எப்போ அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவனுடைய அருளை பெறுதல் உண்டாகும். இப்போ அருளால் உடம்பை அவன் மீது அன்பு செலுத்தி அதனால் பெறக்கூடிய அருளை கொண்டு இந்த பிறவியை கழித்து விட்டோம் என்றால் மறுபடியும் பிறத்தல் இன்றி உய்வடைவோம். அந்த வழியை நாடுங்கள் நாடுங்கள் என்று நம்முடைய திருமூலர் சொல்கிறார். அதுபோல திருமுறை வழியை இறைவனை நமக்கு காட்டுறது, இறைவன் புகழை சொல்லி அவனை நம் அறிவுக்குள் கொண்டு வர்றது சாத்திரமும் தோத்திரம் ரெண்டும் தான். ரெண்டுமே இல்லைன்னா இறைவனை என்னைக்கு நம்ம அறிவுக்குள்ள உணரவே முடியாத வாய்ப்பு. அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை 2 ஆண்டு காலம் நமக்கு திருவருள் நிறைவாக வழங்கியது. அதில் இறைவனுக்கு அன்பு என்பதை நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம திருமுறைகளை சொல்லுவதைப் போல பன்னொன்றை இசைப்பாடும் அடியார்கள் குடியாக. நாமெல்லாம் எங்கெங்கிருந்தோ ஒரு பக்கம் இருந்து வருவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து சிவமடத்தில் ஒரு குடியாக, ஒரு குடும்பமாக அப்படியே இருந்து அந்த பன்னொன்றை இசை பாடுவது மட்டுமல்லாமல் இசை பாடி பாடி உள்ளகத்தை அப்படியே உள்ளத்தை என்ன பண்ணுறோம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி சிவமாகி அந்த அந்த பதிய வைக்கக்கூடிய ஞான வேள்வியை 2 ஆண்டு காலமும் நம்ம செய்வதற்கு திருவருள் நமக்கு பெரும் கருணை
செய்திருக்கின்றது. எல்லாமல்ல கூத்தப் பெருமானும் நம்முடைய பெருமக்கள் நால்வர் பெருமக்கள், காரைக்கால் அம்மையார், சாத்திர நூலை அருளி செய்த சந்தானக்குறவர்கள், நமக்கு இந்த கருணை செய்யக்கூடிய திருக்கையிலாய பரம்பரை ஆதீனத்தினுடைய குருமுதல்வர், அவர்களெல்லாம் அருட்திருமேனி தாங்கி இந்த இடத்துல எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் இந்த அருள் ஞானத்தை பெறுவதற்கு பெருந்துணை செய்திருக்கிறார்கள். அதனால் பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் இந்த நன்னேரத்திலே மனமொழிமைகளாலே வணங்கி நீல நினைந்து இந்த பெரும் உபகாரத்தை செய்த திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி தாமரைகளை உள்ளமுறை உடலாலே நன்றியோடு வணங்கி இந்த சைவ திருமுறை வகுப்பை ஒருங்கிணைத்து சீரிய முறையிலே எல்லா உயிர்களும் இந்த பயனை பெறுவதற்கு பெரும் தொண்டாற்றி வரக்கூடிய நம்முடைய சைவ திருமுறை வகுப்பினுடைய இயக்குனர் ஐயா அவர்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த சிவமடத்திலே நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஞான வேள்வியை சிறப்பாக நாம் இதுகாலம் சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் இணைப்பு பாலமாக இருந்து பெருந்தொண்டு செய்த நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் இளையேன் நன்றியோடு வணங்கி மகிழ்ந்து பன்னொன்றை இசைபாடக்கூடிய உபகாரத்தை நமக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் வழங்கி நல்கிய நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் ஐயாவுடைய திருவடிகளையும் இளைய நன்றியோடு பணிந்து வணங்கி இந்த ஞான வேள்வியில் பங்கு கொண்ட அடியார் பெருமக்கள் ஆகிய உங்களுடைய அனைவருடைய திருவடிகளுக்கும் இளையேன் பணிவான வணக்கங்களை மனமொழிமைகளாலே உரித்தாக்கி இதற்கெல்லாம் மேலாக இந்த சிந்தனையை இந்த இடத்திலிருந்து சிந்திப்பதற்கு எனக்கு பணித்த நம்முடைய சைவ சித்தாந்த பேராசிரியர், நம்முடைய அரண்மனை அறக்கட்டுடைய தலைவர் பெருமகனார், நம்முடைய போற்றுதலுக்குரிய ஞானாசிரிய பெருந்தகையும் நம்முடைய பெருந்தகை மோகன்ராஜ் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் இந்த நேரத்திலே எளியேன் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.